ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குவிக்காக. ஸோ இந்த ஸ்டாக் பற்றி இது வந்து ஒரு ஹெல்த் கேர் செக்மெண்ட்டோடைய ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது வந்து நிஃப்டி 50 வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோடைய மார்க்கெட் கேப். ஸோ கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,732 rupees வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய குவிக்காக என்ன பார்க்கலாம் அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து நல்லா இருக்குது. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவான ஒரு நெட் ப்ராஃபிட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்கோடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரமோட்டர் ரிலேட்டட் ஹோல்டிங்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ ரிசர்வ்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ரிசர்வ்ஸ் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 ஆரம்பித்து 2025 வரைக்கும் இதுதான் வந்து ரிசர்வ்ஸ் அப்படிங்கிற அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் காட்டியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் என்னது, கடன் வந்து நிறையா வாங்கியிருக்காங்களா அப்படின்னா எஸ், கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கடன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நடுவுலையுமே வந்து கம்மியும் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் எதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அதுவுமே ஃப்ளக்சுவேட்டிங் மேனரில் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸும் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இப்போது நம்ம குவிக்காக வந்து ப்ரொமோட்டரோடைய ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங்ஸ் வந்து 28%. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 29-30 வச்சுக்குவோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ப்ரமோட்டரோடைய ஷேர்ஸை வந்து கடனாக வந்து எங்கேயாவது வச்சு அடமானம் வச்சு இதை வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இப்போது அதை வந்து மீட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 28% வந்து ப்ரமோட்டரோடைய ஹோல்டிங் இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடனாக வைக்கக்கூடிய இந்த ஷேர்ஸ் வந்து ப்ரமோட்டர் ஷேர்ஸ் அதையுமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம குவிக்காக இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கீழே இதுலேயே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஷேர்ஸ் வந்து நம்ம எஃப்ஐஎஸ் கிட்ட தான் இருக்குது. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்கக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ப்ரமோட்டர் வந்து 28% வச்சுருக்காங்க. டிஐஎஸும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஷேர்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம முக்கியமாக இந்த விஷயத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ ப்ரமோட்டர் வந்து அதிகமாக ஷேர்ஸை வந்து செல் பண்ணாங்கன்னா இதை வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் சரிங்களா அவங்க வந்து வாங்குறாங்களா இல்லை பப்ளிக் வந்து நிறைய வாங்குறாங்களா அப்படிங்கிறதோ ஒரு வந்து கவனமாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியான கேசஸில் ப்ரமோட்டரோடைய ஹோல்டிங்ஸ் கம்மி பண்ண எஃப்ஐஎஸோ இல்லை டிஐஎஸ் வாங்கினாங்கன்னா ஓகே ஓரளவுக்கு வந்து நல்ல சைன்னே சொல்லலாம். இல்லை எஃப்ஐஎஸும் வாங்கலை டிஐஎஸும் வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பப்ளிக் தான் வந்து வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்ஸை வந்து ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணணும், பிளைண்டாக வாங்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து குவிக்காக நம்ம வந்து இதோடைய டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். 2021 ஆரம்பித்து ஸோ இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. விச் மீன்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது அவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் வந்து கிடச்சிருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த ஷேர்ஸ் வந்து இருக்குன்னா இல்லை இனிமேல் வாங்க போகிறீங்க 1-2 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாமாங்கிறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஒன்றும் பெருசாக வந்து ப்ராஃபிட்டில் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து இல்லை. சரிங்களா? ஸோ இயர்லி வைஸ் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டியோட ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு 11% அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங் மேனரில் இருக்குது. ஸோ 5 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டே இருக்குது. ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து நல்ல சார்ட் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஹெல்த் கேர் செக்மெண்ட்னால கோவிட் டைமில் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நிறையா வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாமினலான ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இதாகவே இருக்குது. ஸோ இந்த டைம் தான் நான் சொன்ன பீரியட் கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபத்தை வந்து பண்ணதுனால ஸோ வந்து இந்த சார்ட் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்குது மேக்ஸிமம் சைடில் இருந்து. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு காமன் பாயிண்ட்ஸ். ஸோ கன்க்ளூஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து தரோவாக வந்து இன்னும் நிறைய அனாலிசிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தரோவாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் இட் ஃபார் டுடே. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.